ஹalleluya, praise the Lord. இதனால வந்து டே 5 டே 5ல வந்து ஆஹ், 8வது ரவுண்டு இது ஆண்டுடைய கிருபையில ஏற்காடு மலையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை இந்த 28ஆம் தேதி நான் பேசுகிறேன். வேதத்துல நாம் பார்க்கிறோம், ஜீவன நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். அப்போ வேத வார்த்தைகளை நாம் கவனமாய் பார்க்க வேண்டும். சில நேரங்கள்ல கர்த்தர் அநேக நேரங்களில் கர்த்தர் இந்த வாக்கு தத்துவங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்துவங்களை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில நிஜமாய் மாறும்படி நாம் அந்த வாக்கு தத்துவத்தை முழுமையாக விசுவாசிக்கிறோமா என்று தெரியல. சபைக்கு வரோம், போறோம். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கை, சபைக்கு வரவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சபையில வந்து நல்ல ஒரு சபைக்கு அவங்க போனாங்கன்னா, நல்ல ஒரு ஆராதனை வந்து எல்லாருமே ஆராதனை பண்ணலாம். நல்ல பாட்டு பாடுறவங்க இருப்பாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா, நல்ல மியூசிக்கு, நிறைய விதமான மியூசிக்கு, கிட்டத்தட்ட 10 பேர் 15 பேர் கூட ஆராதிக்கலாம். ஆனா நல்ல அழகா பாடுவாங்க. ஆனா அனாயிண்டிங்னா அபிஷேகம், கர்த்தருடைய பிரசனம் அங்க இருக்கா இல்லையான்ட்டு தெரியாது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரே ஒரு ஆளு ஒரே ஒரு இடத்துல இருந்து பிரசனம் பண்ணா கூட அங்க அபிஷேகமா இருக்கத்தக்கதாக கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஊழியக்காரா இருந்தாருன்னா, அவருடைய அவருடைய பாட்டு இனிமையா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இனிமையா இருந்தாதான் கர்த்தர் கேட்பார், அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் உண்மையா நோக்கி பார்த்து ஆராதிக்கிற ஒரு சபையில கர்த்தருடைய பிரசனம் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த பிரசனத்தினாலே ஓடிக்கொண்டு இருக்கிறது. இல்லைன்னா என்னைக்கோ அவங்களுடைய அவிசுவாசத்து நிமித்தமாக அவங்க மரித்து இருக்கலாம், அவங்க மறிச்சு போயிருக்கலாம். இன்னைக்கு எனக்கு நல்லாவே தெரியும், சபையில வருகிற நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்திருக்கேன். நிறைய பேர், எல்லாரையும் சேர்த்தா சொல்றேன் நானு, என்னைக்கோ மறிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த ஆராதனையின் அந்த பிரசனம், கர்த்தருடைய பிரசனம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களே போடிட்டு, அதனால அவங்களுடைய போட்டிருந்த உடை, அவங்க போட்டிருந்த செருப்பு எதுவுமே பழசாகல அப்படின்னு பைபிள் போட்டிருக்கு. அப்ப பிரசனத்துக்கு என்ன வல்லமை உண்டுனா, உங்களுடைய காலில் போட்டிருக்க செருப்பு கூட பழசாகாதான், உங்களுடைய ட்ரெஸ் கூட பழசாகாது, கிளியாது அப்படின்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ட்ரெஸ் கூட கிளிய கூட இல்லையா? என்ன ஒரு ஆச்சரியம் இல்ல? அப்ப கர்த்தருடைய பிரசனம் அப்போ ட்ரெஸ்ஸை காப்பாற்றுமானால் சரீரத்தை எவ்வளவு அதிகமா காப்பாற்றும். அப்போ இன்னைக்கு நிறைய பேருடைய சரீரம், சுகம், சமாதானம் ஆண்டோடைய பிரசனத்தினால அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஆனா உண்மையான விசுவாசம் இல்லாம தேவனுடைய வார்த்தை கேட்கிறாங்க, ஓகேன்றாங்க, அப்புறம் அவ்வளவுதான் மறந்து போயிடுறாங்க. உலக கவலை, உலக காரியங்கள் முன்பாக வந்து நிற்கிறது. ஜீவன நாட்களில் நாம் நன்மையும் கிருபையும் தொடரும். தேவனுடைய பிரசன்னத்துல எப்பொழுதும் இருக்கிற ஒரு மனுஷன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு சபைக்கு, நாளைக்கு ஒரு சபைக்கு, நாளைக்கு ஒரு சபைக்கு. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் உங்களை எங்க அழைச்சாரோ அந்த சபையில இருந்து கூட உங்களுக்கு பிரசனம் கிடைக்க மாட்டேது. ஏன்னா கர்த்தர் வந்து ஒரே மேய்ப்பன் மூலமாக தான் உங்களை நடத்த விரும்புகிறார். உங்களுக்கு 5 மேய்ப்பர்களை நான் கொடுக்குறேன்ட்டு எந்த ஒரு முதலாளியும் தன் ஆடுகளுக்கு 5 மேய்ப்பர்களை கொடுக்க மாட்டாரு. ஒரு முதலாளி ஒரு ஆட்டு மந்தையை மேய்ப்பதற்கு ஒரு முதலாளி தான் கர்த்தர் கொடுப்பாரு. ஒருவேளை அந்த முதலாளி கிட்ட ஒரு 10,000 ஆடுகள் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற பண்ணி ஸ்பிளிட் பண்ணி இந்த ஆடுகளை நீ மேய்க்கணும், இந்த ஆடுகளை மேய்க்கணும் அப்படின்னு கரெக்டா தனித்தனியா பிரிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு இந்த மந்தியில இருக்கிற ஆடுகளை உணர்த்துக்கு அதே ஓனரா இருந்தா கூட உணர்த்துக்கிட்ட விட்டா அவங்களுக்கு அந்த ஆடுகளுடைய நிலைமை தெரியாது. சோ அதே போலதான் மெய்ப்பர்களும் போதகர்களும் அப்படிதான் இருக்காங்க. அந்த ஆடுகள் நிலைமைகளே அவர்களுக்கு தெரியும், ஏன்னா ரெகுலரா அவங்க வராங்கனால. இன்னைக்கு நிறைய பேர் பிரசனத்தை மறந்து, பிரசனத்தை விட்டு விலகி வெளியே போய் கட்சியில இங்கேயும் இருக்கிற பிரச்சனை இல்லாம அங்கேயும் பிரச்சனை, ஒருவேளை நிச்சயமா பிரச்சனை அங்க வந்தா கூட இருந்தா கூட அது இல்லாம ஒன்று இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா வியாதியும் பிரச்சனையில மாட்டி
செத்து போறாங்க, மடிஞ்சு போறாங்க. என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் சபைக்கு பண்ணீங்கன்னா ஒரே சர்ச்சுக்கு போங்க. கர்த்தருக்கு உண்மையா இருங்க. பாஸ்டருக்கு உண்மையா இருக்க சொல்ல, கர்த்தருக்கு உண்மையா இருங்க. கர்த்தர் இதை பார்த்துட்டே இருக்காரு. நீங்க செய்யற எல்லா தவறுகளும் அவருக்கு தெரியும். நீங்க இப்படியே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வார்த்தைகளும் ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தங்களும் உங்க வாழ்க்கையில உண்மையா மாறாது. பல செய்திகளை கேட்காதீங்க. நிறைய போதனைகள் அது உங்களுக்கு நல்லதில்லை, ஜீர்ணிக்க முடியாதுன்னு சொல்லி பைபிள்ல கிளீனா போட்டிருக்கு. போல்ஸ் அப்போஸ்தலர் சொல்றார், நிறைய போதனை கேட்கறதுனால அது நீங்க ஜீர்ணிக்க மாட்டீங்க. பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சின்ன போதனையா இருந்தாலும் அது கர்த்தர் உங்களுக்கு நன்மையை மாற்றி தருவார். ஆமென். God bless you. ஜீவன நாட்கள் நன்மையும் கிருபையும் தொடரும். இந்த வாக்குத்தத்தத்தை சேர்ந்துக்கிறோம். இன்னைக்கு 8வது நாள் ஏற்காடு மலையை நாங்க வாக்கிங் பிரேயர் வாக் போறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நம்முடைய குடும்பங்களை குறித்து நேற்று கூட நல்ல தீர்க்க வார்த்தைகளை பேசினாரு. நான் கூட யோசித்தேன், நான் நினைச்சு கூட பார்க்கல கர்த்தர் இப்படி பேசுவாங்க. கர்த்தர் எந்த நேரத்துல வேணா எப்படி வேணா பேசினாரு. அவர் நல்லவர். ஆமென். God bless you. ஆமென்.